தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2024 இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. 21/7/2024 வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி ஆகஸ்ட் மாதமும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதமும், அலாட்மெண்ட் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்பொழுது இதில் என்னென்ன பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பேங்க்ஸ் மட்டும் பார்த்துடலாம். கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போது டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போது டோட்டல் வேக்கன்சிஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6100 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் டோட்டலாக 665 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ ஒரு 10% வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தனித்தனியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது எடுத்துக்காட்டாக கனரா பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிக்கு 100 வேக்கன்சி 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 80 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 44, ஜென்ரலுக்கு 214, மொத்தம் இதிலே ஒரு 440 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதே இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ வேக்கன்சி, இந்தியன் ஓவர்சீஸில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ், அதாவது 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியை சார்ந்தவராக இருக்கீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், இந்த 4 பேருமே நீங்கள் ஓபிசி கேட்டகிரிக்கு கீழே வருவீங்க. நீங்கள் 31 வயசு வரைக்கும் கூட இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இப்போது இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருந்தா போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்ட் டைம்லேயும் பண்ணியிருக்கலாம், ஃபுல் டைம்லேயும் பண்ணியிருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் மோடில் கூட பண்ணியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் அண்டு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டரை பற்றி பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி படிச்சிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு 650 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரெடிட் ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது ஃபீஸும் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 175 ரூபா பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸாகவும், 850 ரூபா பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ், அதை தவிர்த்து இருக்க எல்லாருக்குமே ஃபீஸாகவும் வாங்குறாங்க. இந்த பேமெண்ட்டையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே பண்ணலாம். அடுத்து இதற்கான எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு 1 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷு, நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 190 கொஸ்டின் 200 மார்க்கு, 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. இதில் ஜென்ரல் இங்கிலீஷு, அதே மாதிரி ரீசனிங்கு, குவான்டிடியூட் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அண்டு ஃபினான்சிங் அவேர்னஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷனை என்னென்ன மீடியமில் எழுதலான்னு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழில் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஸோ அதான் இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, பிடிஎஃபோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ரிலிம்ஸ்க்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு
ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெயின்ஸுக்கும் பாருங்கள், சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர்னு சொல்லிட்டு இதுக்கும் நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தமிழில் எக்ஸாமினேஷனு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள்.